Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேல நீலிதநல்லூர் பகுதியில் உள்ள 8000 விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை வழங்க கோரி விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் மேல நீலிதநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 8000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உளுந்து போன்ற பயிர்களை சாகுபடி செய்து காப்பீட்டு பணம் செலுத்தி இருந்தனர். இந்த நிலையில் பருவமழை மாற்றம் ஏற்பட்டு பயிர்கள் முழுவதும் சேதமடைந்த நிலையில் அதற்கான காப்பீட்டு தொகை இதுவரை வழங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊத்துமலை பிற்கா குறுவட்ட பகுதியிலுடைய விவசாயிகள் மற்றும் மேல்நிலையர் ஒன்றிய உட்பட்ட விவசாயிகள் கடந்த ஆண்டு பயிரிடப்பட்ட உளுந்து பயிர்களானது முழுவதும் சேதமடைஞ்சிச்சின்னு நாங்கள் ஏற்கனவே பல முறை ஆட்சியாளரிடம் மனு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எங்களுக்கு பதில் இல்லை. நாங்கள் இது பல முறை மனு கொடுத்தாச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு வராதனால நான் வருகிற காலம் அடுத்த வாரம் நாங்கள் சங்கரங்கோவிலில் வைத்து ஒரு கன்னட ஆர்ப்பாட்டம் அரசுக்கு கவனம் செலுத்தும் விதமாக பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதற்கு முன்பாக எங்களுக்கு அரசு பணத்தை ஏற்றணும். ஏன்னா நாட்டோடைய முதுகெலும்பு விவசாயின்னு தெரியும். ஆனால் இப்போ முதுகெலும்பு இல்லாமல் தான் அந்த விவசாயி இருக்கும். அதனால் இந்த வருகிற நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பருவநிலைக்கு தயாராகிருச்சு. அதனால் அதுக்கு முன்னாலே எங்களுக்கு பணம் ஏற்றினா தான் நாங்கள் அடுத்த பயிர் காப்பீடு செய்வோம். அதனால் எங்களுக்கு விரைவாக அரசு இந்த பணத்தை ஏற்றணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.